ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கல் சட்டியை பற்றி இப்போ நிறையா பேர்த்துக்கு நல்லா தெரிய இப்போ ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா ஒரு ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக கல் சட்டி வித்து சீசனிங்கை பெருமனையோட ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். அது எதுக்குன்னா நிறையா கஸ்டமர் அதை வாங்கி பயன்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல் சட்டி எல்லாமே ஃபுல் பில்லில் வருது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே வித்து பில்லோடு தான் வாங்குறீங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுச்சட்டியில் ரொம்ப யூனிக்காக எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது, இப்போ நீங்கள் நிறையா பேர் கூலிங்கான தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அந்த தண்ணியுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூலிங் நம்மளை பாதிக்கக்கூடாது. இப்போ சில பேர்த்துக்கு கூலிங்காக குடிக்கணும்னு ஆசை இருக்கும். இப்போ குடிச்சிட்டாங்கனாலோ என்னமோ ஜலதோஷம் பிடிச்சிரும். ஸோ அது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிச்சிங்கன்னா அதுக்கடுத்து மண்பானைக்கு போவீங்க. ஸோ மண்பானை ஓரியன்டாக வரும்போதும் ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்னீஷியம் கால்சியம் கண்டென்ட் உள்ளது கல்சட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட் பண்ணியிருக்கோம். இது நம்ம கடையில் வந்தீங்கன்னா ரொம்ப டிஸ்பிளேல எப்பவுமே இருக்கும். எல்லா கஸ்டமரும் ரொம்ப யூனிக்காக கல்சட்டி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இதை யூனிக்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த வாட்டர் டிஸ்பென்சர் இது எப்படின்னா, இது ஒரு கெப்பாசிட்டி எக்ஸாக்ட் கெப்பாசிட்டியில் அதை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஸோ கல் சட்டியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன சைஸ் கல் அடிக்கிறோமோ அந்த சைஸுக்கு தான் நம்ம செய்ய முடியும். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இது இவ்வளோ பெரிய சைஸ் செய்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? கல் சட்டியில் அது 4 லிட்டர் 5 லிட்டர்லாம் ரொம்ப செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த கல் சட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் 2 யூஸாக பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக கல் சட்டியாக சீசன் பண்ணிட்டீங்கன்னா இதை நார்மல் கல் சட்டியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை, நான் சீசன் பண்ணலை, நான் கல் சட்டியை நான் வாட்டர் டிஸ்பென்சர் தண்ணிக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிட்டை அடிஷ்னலாக கொடுத்துருவோம். ஸோ இந்த லிட்டை வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த இருக்கு பாருங்கள், இதை தூக்கி இப்படி இது உள்ளக்க தண்ணி இருக்குது இந்த இருக்கு பாருங்கள், இது தண்ணி இருக்குது உள்ளக்க. சரிங்களா? இது வேணுங்கிற லென்த்துக்கு நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன். அந்த டியூப்பு இந்த மோட்ரு நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் அடிஷ்னலாக. இது ஃபுல் செட்டாக வரும், ஒரு பாக்ஸில் வரும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஃபுல்லாக அது டியூபோடு வந்துடும். ஒரு டியூப்பு, சார்ஜர், கேபிள் எல்லாம் வந்துடும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இப்போ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி இப்போ நான் வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் ஊற்றுனது. சரிங்களா? இது ஒன்று இதாருங்க, நீங்கள் நார்மலாக அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இதை ஃபுல்லாக பிடிச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம். இதில் இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூலிங்காக குடிக்க லைக் பண்ணுறீங்கள, கூலிங்காக குடிக்கணும் லைக் பண்ணுறீங்கள, சூப்பர் ப்ராடக்ட். இன்னொன்று 100 இயர்ஸ் இது கன்ஃபார்மாக வரும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன்னா, கரெக்டாக இன்னும் 4 to 5 இயர்ஸில் இதெல்லாம் ரொம்ப ஹெவி டிமாண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதனால தான் இது எப்போயுமே இந்த ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருப்பேன். இதை நான் ஏன் வீடியோ போடலன்னா, இந்த சைஸ் கிடைக்காது. நான் இதை வீடியோ போட்டேன்னா ஹெவியாக சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. ஆனால் எப்படி ஏன் வீடியோ போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இங்கே கேட்குறவங்களுக்கு இது என்னன்னே தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் 2 in 1 பர்பஸ் தான். இப்போ நீங்கள் குக்கிங் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு குக்கிங் பாட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைஸ் கல் சட்டி நான் எப்போயுமே வாட்டர் டிஸ்பென்சர் தான் அதிகமாக யூஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டபுள் யூசேஜ் மாதிரிக்கு. இப்போ நீங்கள் இதை வாங்கும்போது நீங்கள் குக்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது போக பார்த்தீங்கன்னா எல்லா கல் சட்டி மாடலும் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே வாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ நான் வீடியோவில் காமிச்சது வாட்டர் டிஸ்பென்சர் தான் காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய பேர் இத்தனை வீடியோ போட்டாலும் புதுசாகவே நிறையா கஸ்டமர்ஸ் அது பார்க்கணுன்னு லைக் பண்ணுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. ஸோ இங்கே இதெல்லாம் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு அப்படி கலைச்சது. இது எப்போவுமே திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுவோம், சண்டே தான் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். திரும்ப பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃபுல்லாகவே திரும்ப எடுத்து கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா சண்டே கொஞ்சம் ஹெவியாக கஸ்டமர் வரனால திரும்ப அதை ரீஅரேஞ்ச் பண்ணி வைப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வித்து லிட்டோட 900. சரிங்களா? இது 1 லிட்டர் 900 கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் 900ங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பில்லு. சரிங்களா? வித்து பில்லோடு வந்துடும் அதே ப்ரைஸுக்கு. அதுக்கடுத்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையவே கிடையாது உங்களுக்கு, ஃப்ரீ ஷிப்பிங்கு.
அதுக்கடுத்து சீசனிங், சரிங்களா? அதுக்கடுத்து பேக்கிங் சார்ஜ். இந்த பேக்கிங்க்கு வந்து இது வாங்கின பர்ச்சேஸ் பண்ண எல்லா கஸ்டமருக்குமே தெரியும் இது எவ்வளோ சேஃபாக நாங்கள் பேக் பண்ணியிருப்போம். இன்னொன்று என்னென்னா, உங்கள் கைக்கு பீஸு வந்து சேஃப்டியாக வர்ற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஸோ உங்கள் கையில் பீஸை நீங்கள் வாங்கி நீங்கள் பர்ஃபெக்டாக அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் கல் சட்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறையா பேர் அது எப்படி வருமோ, ஸோ ஒருவேளை பார்சலில் உடஞ்சிருமோ, சரி நம்மளுக்கு அமௌண்ட்டு ஏதாச்சும் இதாயிருமோ, அந்த மாதிரி நீங்கள் எந்த திங்கிங் பண்ண வேணாம். நீங்கள் இந்த பீஸில் போடுற அமௌண்ட்டு 100 இயர்ஸ் மினிமம் வரும். அதுக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் தரோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இந்த கல் சட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கல் சட்டியில் வந்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா அதுக்கடுத்து கறி குழம்பு வைக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து சாம்பாரும் வைக்கலாம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மண் சட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் மீன் குழம்பு வச்சா கறி குழம்பு வைக்க முடியாது, வாடை வரும். ஸோ கறி குழம்பு வச்சோம்னா சாம்பார் இந்த மாதிரி வைக்க முடியாது. கல் சட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூவே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு மதியம் மீன் குழம்பு வச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வாஷ் பண்ணிட்டு அடுத்து ஒரு மணி நேரத்துலேயே திரும்ப வந்து கறி குழம்போ சாம்பாரோ எதுனாலும் வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 70% குக்கிங்லேயே ஆஃப் பண்ணிடணும். ஸோ கல் சட்டி யூஸ் பண்ணவங்களுக்கு நிறையா தெரியும். இதை பற்றி நான் ரொம்ப லென்த்தாக பேச வேணாம். ஸோ இதோட ரேட் வந்து 900 வரும். ஸோ வித்தவுட் லிட்டு வந்து 850 வரும். 850 வரும் இது வித்தவுட் லிட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாடி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேடு. இதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 450 தான் பெர் லிட்டரு, சரிங்களா? இதோட ரேட் வந்து 450 பெர் லிட்டரு. இது வந்து ஷிப்பிங் கிடையாது. இங்கே வர கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். ஏன்னா 450க்கு நான் ஷிப்பிங் காஸ்ட் பண்ண முடியாது. வேணால் அடிஷ்னல் ஷிப்பிங் காஸ்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு பில்லு கிடையாது, அதனால தான் இதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் பண்ண முடியாது. இது சாதாரணமான ஒரு கல். இது வந்து கேர்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து புளி உப்பு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பனியார் சட்டி. நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக சந்திக்கிறேன். இதை நல்லாவே யூட்டிலிட்டி பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உருளி, இந்த உருளி டைப்லாம் இருக்குது, சரிங்களா? அந்த உருளிலாம் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த உருளி எல்லா சைஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. உருளி இருக்குது, தோசை தவா இருக்குது, பனியார் சட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. பிளேட்டு இருக்குது, டம்ளர் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கடுத்து இன்னொரு குட் ப்ராடக்ட்டில் சரியான ஆஃபரில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.